இவ்வளவு பெருசா எழுதணுமா? பெரிய வயசுல படிச்சா பெருசா தான் எழுதணும். எழுது. பேனா பேனால எழுதணுமா? ஆமா, இதுல கிழிச்சுட்ட. தலையில பேனான்னு கேட்டேன். குருவ கும்பிட்டியா? கும்பிடுறேங்க. சீக்கிரமே படிச்சு முன்னேறு. எழுது. அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஆமா, உங்க ஒப்ப மாட்ட எவனுமே படிக்கலையா? இல்ல. கஷ்டகாலம் இது எப்படி தேர போகுதோ. உனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என் வயக்காடு வறண்டு போகும். ஒரு நல்ல வாத்தியார பார்த்து கையில புளிய விளார கொடுத்து அவரை போடு போடுன்னு போட சொல்லி நான் ஆனாவ வரவழைக்கல. நான் காத்துமுத்து, வாங்கம்மா வாங்க. என்ன இங்க பாடம் நடக்குதா? நடக்கல, நிக்குது. ஆனா போடுறதுக்கே 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஏம்மா, இது கூடவா தெரியல? எது தெரிஞ்சிருக்கு? கணித எழுத்து தெரிய வேண்டாம். பொம்பளைக்கு ஒரு சோறாக்க, குழம்பு வைக்க, துவைய வைக்க தெரிய வேண்டாமா? கேளுங்க, நீங்களே கேளுங்கம்மா. ஏம்மா, புளி குழம்பு எப்படி வைப்ப? புளிய கரைப்பேன் கரைப்பேன் கரைப்பேன். கரைச்சிக்கிட்டே இருந்தா பொழுது போயிடாது. சோறு திங்கிறதப்ப. சரி சரி, ஓஞ்ச நேரத்துல வரட்டும், நான் சொல்லி தரேன். காத்தையா, அம்மா பண்டிகை வருது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். இப்ப ஆரம்பிச்சாதான். அதுக்கு நம்ம இப்பயே ஆரம்பிச்சிடலாம். வெள்ளையாவது அடிக்க தெரியுமா? சுண்ணாம்பு இங்க இருக்கு. வாளி மட்டை வேற என்னென்ன வேணுமோ வாங்கிக்க காத்தையா. சரிங்கம்மா. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன். நீங்க வரதுக்குள்ள துப்புரவு பண்ணி சுண்ணாம்பு அடிச்சிடுறேங்க. அப்ப நான் வரேன். இந்த வேணே, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்குபடுத்தி வை. என்ன? சரி. அர்ச்சனா எழுதும் சொரபேதம் தொடர்கதை தவிர்க்க முடியாத காரணங்களால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேணி, காத்தமுத்தேங்க இன்னும் வரலையே? வாளி மட்டும் வாங்க போனவன் ஏன் இன்னும் வரல? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.